எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா சந்தையில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து அப்படியே ஒரு மூட்டை வெங்காயம் வாங்கியிருந்தேங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க. ஒரு துண்டு வெங்காயம் 500ங்க. அந்த சிமெண்ட் சாக்கில் வந்து ஒரு சாக்கு ஃபுல்லாகவேங்க. இந்த வெங்காயத்தை வந்து ஒரு படதா விரித்து அதில் கொட்டி நல்லா ஏகமும் பரப்பி விட்டுட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க வெங்காயம் வந்து வாங்கி போட்டுக்குவோம். இது வந்து கொஞ்சம் புது வெங்காயங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பழைய வெங்காயம் வாங்கிட்டேங்க. அது கடைசியாக கொஞ்சம் சருகாயிருச்சுங்க. அதனால் வந்து இந்த தடவை புது வெங்காயமாக வாங்கி போட்டேங்க. நாங்கள் எப்போவுமே வெங்காயம் வந்து இந்த மாதிரி ஒட்டா வாங்கிக்குவேங்க. இடையில அப்போ தான் வெங்காயம் வாங்க வேண்டியது இருக்காது. இந்த மாதிரி 2-3 இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டோன்னா சீக்கிரம் வந்து அழுகாதுங்க, வெங்காயம் நல்லாயிருக்கும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது, எடுத்து தனித்தனியாக எடுத்து விட்டுறணும். ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் நேரத்தில் போனோம்னா சந்தையில் வந்து இந்த மாதிரி வெங்காயம்லாம் இப்படி மூட்டை போட்டு கொண்டு வந்து விற்பாங்க. நம்ம பார்த்து வாங்கிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப காஞ்ச வெங்காயமாக வாங்கிட்டோம்னா லாஸ்ட்டாக சருகாயிருதுங்களா, சரின்னு அதனால் கொஞ்சம் பச்சை வெங்காயமாகவே இந்த தடவை வாங்கியிருக்கேங்க. இது எல்லாம் இப்படி தனித்தனியாக எடுத்து விட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போகாதுங்க, நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதத்துக்கு வருங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.